அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப்பில் டெக்ஸ்ட் டூலை பற்றி பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம ஃபோட்டோஷாப்பில் பல வீடியோ பார்த்துருக்கோம். அதில் இன்றைக்கி எப்படி ஒரு டெக்ஸ்ட் டூலை யூஸ் பண்ணி நம்ம எப்படி டெக்ஸ்ட் என்ட்ரு பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணிங்க. ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இப்போ இதில் ஃபைல் இருக்குது. அதாவது ஃபோட்டோஷாப்பில் ஃபைல் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க. ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் நியூன்னு கொடுத்தீங்கன்னா, அதாவது புதுசாக ஒரு டிசைன் பண்ணுறதுக்காக நியூவை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் நேம் கேட்கும். நேம் ஒரு ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்துங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நேம் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம், இல்லைன்னா அந்த அன்டைட்டில்னு சொல்லி இதிலே வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெக்ஸ்ட் ஏதாச்சும் டெக்ஸ்ட் டூல் நம்ம டெக்ஸ்ட்னு கூட தான் கொடுத்துருங்க. எக்ஸாம்பிளுக்கு டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இந்த கஸ்டம் கொடுத்துட்டு எந்த சைஸில் வேணும் உங்களுக்கு, A4 சைஸில் வேணுமா, இல்லை சின்ன சைஸில் வேணுமா, 4x6 வேணுமா, இல்லை 8x10 வேணுமா, எந்த சைஸ் இருந்தால் கொடுத்துங்க நீங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு A4 சைஸ்னால் A4 சைஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் எந்த சைஸ் வேணுமோ சூஸ் பண்ணிங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த 4x6 சைஸ் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு 4x6 கொடுத்தாச்சு. இங்கே இந்த ரெசல்யூஷன் டெக்ஸ்ட்டு சம்மந்தமாக, அதாவது சும்மா ஜஸ்ட் இந்த பிரிண்ட் அவுட்லாம் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே ரெசல்யூஷன் 200 வச்சுக்கோங்க. இப்போ அதே இந்த இதெல்லாம் பேனர் போர்டெலாம் போடுறாங்க, போஸ்டர் பேனர்லாம் போடுறாங்களா, அதுக்கு இங்கே 300 வச்சுக்கணும். இப்போ நமக்கு இங்கே என்ன போதும், 200 போதும். மோடு எதில் இருக்குன்னா RGB கலரில் இருக்குது. பேக்ரவுண்டு ஒயிட்டில் இருக்குது. இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே மட்டும் பண்ணிங்க. ஓகே பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சைஸ் வந்துடும். இப்போ இதில் போய் நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க. எப்படி டைப் பண்ணுறது? இப்போ இதில் என்ன செய்யணும், நம்ம டெக்ஸ்ட்லாம் டைப் பண்ணால் எப்படி டைப் பண்ணுறது, ஓகேங்களா? அது சம்மந்தமாக பார்ப்போம். இப்போ இந்த வந்துருச்சு. இப்போ இதில் எனக்கு என்னது ஒரு டெக்ஸ்ட் டூலை பயன்படுத்தி எப்படி டேட்டாஸ் என்ட்ரு பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த சைஸ் சின்னதாக இருக்குது தெரியுது. ஜூம் பண்ணிங்க. கண்ட்ரோல்+ கொடுத்தீங்கன்னா அந்த சைஸ் கொஞ்சம் பெருசாகும். அந்த பேப்பர் கொஞ்சம் பெருசாகும். கண்ட்ரோலு அதாவது கம்ப்யூட்டர்லேருந்து கீபோர்ட்லேருந்து கண்ட்ரோல்+ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாகும். இதில் போய் நீங்கள் டைப் பண்ணி பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெக்ஸ்ட் டூலுக்கு டெக்ஸ்ட் டூலை கிளிக் பண்ணிங்க. டெக்ஸ்ட் டூல் எங்கே இருக்குன்னா இந்த இருக்குது. அதாவது இந்த டூல்ஸில் இந்த இருக்குது பாருங்கள், டீன்னு போட்டிருக்கு பாருங்கள். இதான் டெக்ஸ்ட் டூல்ஸு. ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்க. ஜஸ்ட் அழுத்தி பிடிச்சிங்கன்னா அதை மோஸை வச்சு ஜஸ்ட் அழுத்தி பிடிச்சிங்கன்னா அதில் 4 விதமான டூல் வரும். ஒன்று என்னன்னா ஹரிசாண்டல் டைப் டூல்னு ஒன்று வரும். அடுத்து வெர்டிக்கல் டைப் டூல்னு வரும். அடுத்தது ஹரிசாண்டல் டைப் மாஸ்க் டூல்னு வரும். அதே மாதிரி வெர்டிக்கல் டைப்பு மாஸ்க் டூல். இந்த 4 டூலை பற்றி இந்த கிளாஸில் பார்ப்போம். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா ஹரிசாண்டல், அதாவது ஃபஸ்ட்டு டூல் என்ன இருக்குது, ஹரிசாண்டல் டைப் டூல் இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ ஜஸ்ட் எங்கே வேணாலும் கிளிக் பண்ணிங்க. ஜஸ்ட்டு அந்த ஒயிட் ஏரியாவில் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிக்க வேண்டியது. ஓகேங்களா? கிளிக் பண்ணினேன். கிளிக் பண்ணின்னு இந்த கர்சர் போது பாருங்கள், ஒரு கோடு போதும். அதாவது கர்சருங்கிறது இப்போ எனக்கு இந்த இடத்துல இப்போ கர்சர் இங்கே இருக்குது. ஓகேங்களா? அந்த கர்சர் போகுது, கோடு இருக்குது. இப்போ இதில் தான் டைப் பண்ண போகிறோம். இப்போ டைப் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேர்ட் அடிக்கிறேன்னு வச்சிங்களேன். இப்போ இந்த மாதிரி அடிக்கிறேன், நைஸ்ன்னு அடிக்கிறேன். ஓகேங்களா? அடித்து முடிச்சுட்டு ஜஸ்ட் இந்த இருக்குது பாருங்கள் மேலே டூல், அதாவது மூவ் டூல். ஜஸ்ட் இப்படி மூவ் டூல் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு அப்படி இந்த வேர்டை எங்கே வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது இந்த டீயை கிளிக் பண்ணுறீங்க, அதாவது டெக்ஸ்ட் டூலை கிளிக் பண்ணுறீங்க. எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சு ஜஸ்ட் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே டைப் பண்ண வேண்டியதான். அப்படியே நீங்கள் டைப் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா? டைப் பண்ணி முடிச்சுட்டு கண்ட்ரோல் என்ட்ரு, அந்த ஒரு லைன் முடிகிறதுக்கு அப்போ அதாவது நீங்கள் டைப் பண்ணி அடித்து முடிச்சிட்டிங்க. இப்போ அடுத்த லைன் வேணும், அடுத்த லைனுக்கு போகிற மாதிரி கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த இது முடிஞ்சு. இப்போ அந்த இது முடிஞ்சு, அந்த சென்டென்ஸ் அந்த லைன் முடிஞ்சு. இப்போ நீங்கள் மூவ் டூலை பயன்படுத்தி நீங்கள் எங்கே வேணாலும் அதை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அது ஓகேங்களா? இந்த மாதிரி டைப் பண்ணலாம். இது ஒவ்வொரு வேர்டாக டைப் பண்ணுறதுக்கு, ஒவ்வொரு சென்டென்ஸை டைப் பண்ணுறதுக்கு. இப்போ எனக்கு ஒரு பாராகிராஃப் டைப் பண்ணணுன்னா எப்படி பண்ணுறது? அதே மாதிரி இப்போ இந்த டீயை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு சைஸ் பெரிய சைஸாக இருக்குது. இந்த சைஸு, இந்த சைஸெல்லாம் மாற்றுறதுக்கு என்ன செய்யணும், இந்த இருக்குது பாருங்கள், மேலே இருக்குது பாருங்கள். அதாவது இங்கே மேலே இருக்குது பாருங்கள், என்ன இருக்குது இருக்குது பாருங்கள். இதில் போய் நான் ஃபாண்ட்டு சைஸ் ஃபாண்ட்டு மாற்றிக்கலாம். எந்த ஃபாண்ட்டு வேணுமோ அந்த ஃபாண்ட்டு மாற்றிக்கலாம். ஃபாண்ட்டு எப்படி வேணும், போல்டாக வேணுமா, இட்டாலிக்கு வேணுமோ மாற்றிக்கலாம். ஃபாண்ட்டு சைஸ் எப்படி வேணும் கொடுத்து மாற்றிக்கலாம். இந்த மாதிரிலாம் அதில் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை டைப் பண்ணிட்டேன். இப்போ இந்த இதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ எனக்கு இது இந்த இதை ஃபாண்ட்டு சைஸ் மாற்றுன்னு. அப்போ இந்த டீயை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி செலெக்ஷன் பண்ணிங்க. இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு இங்கே போய் ஃபாண்ட்டெல்லாம் மாற்றிக்கலாம். எந்த ஃபாண்ட்டு வேணுமோ அந்த ஃபாண்ட்டை மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபாண்ட்டில் அப்படி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்க. ஃபாண்ட்டில் போய் இப்படி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு
இந்த சரிங்க ஃபாண்ட்டில் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு இப்படி டவுன் ஆரோ இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டு மாறிக்கிட்டே வரும். அதாவது என்ன செய்யும், ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிங்க, ஃபாண்ட்டில் போய் மேலே கிளிக் பண்ணிக்க வேண்டியது. கிளிக் பண்ணிவிட்டு டவுன் ஆரோ அப்படி இது பண்ணி டவுன் ஆரோவோ இல்லை அப் ஆரோவோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், ஃபாண்ட்டு மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டு வேணுமோ பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள், இந்த வேர்டை மாற்றணும்னு வச்சிங்களேன். இப்போ இங்கே என்ன செய்யுது, இங்கே போய் செலெக்ஷன் பண்ணுங்கள். அப்போ செலெக்ஷன் எப்படி பண்ணுறதுனா, இப்போ 2 விதமாக நான் அடிச்சிருக்கேன். அதாவது இந்த மூவ் டூலை கிளிக் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு மூவ் டூல் இருக்குது பாருங்கள், இந்த பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு மூவ் டூல். இப்போ நைஸ்னு ஒன்று இருக்குது, கம்ப்யூட்டர்னு ஒன்று இருக்குது. இப்போ நைஸுங்கிற வேறு வேர்டு, கம்ப்யூட்டருங்கிற வேறு வேர்டு. அப்போ இதை சூஸ் பண்ணுறதுனா லேயர் மாதிரி இங்கே செலெக்ஷன் ஆகிருக்கும். இந்த பாருங்கள், அதாவது அடுக்காக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ என்ன இருக்குது, இதில் வந்து லேயர் 1ங்கிறது 1, லேயர் இந்த இருக்குது பாருங்கள், கம்ப்யூட்டருங்கிறது 1, நைஸுங்கிறது 1, பேக்ரவுண்டுங்கிறது மொத்தம் 3 இருக்குப்பா. ஒன்று வந்து பேக்ரவுண்டுங்கிறது ஒயிட்டு, அடுத்தது நைஸுங்கிறது ஒரு லேயரு, அதே மாதிரி கம்ப்யூட்டருங்கிறது ஒரு லேயர். இப்போ நான் கம்ப்யூட்டரை மட்டும்தான் மாற்ற முடியுங்க, இப்போ நவரும். இதை போய் நவற்றி பாருங்கள், நவராது. அப்போ என்ன செய்யும், இங்கே லேயர் வந்து எதை சூஸ் பண்ணியிருக்கோம், கம்ப்யூட்டருங்கிற லேயரை சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த கண்ணு சிம்பிள் ஒன்று இருக்குது பாருங்கள். கண்ணு சிம்பிள் எதுனா வந்து இந்த கண்ணு சிம்பிள் இருந்தால் தான் இங்கே வந்து டெக்ஸ்ட்டை கண்ணால் பார்க்க முடியும். இதை எடுத்து விட்ருங்க, இப்போ அந்த இது தெரியாது. இப்போ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா பார்க்கலாம் உங்களுக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து நைஸை மூவ் பண்ணணும், நைஸை அப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இப்போ நைஸை மூவ் பண்ணலாம். இப்போ கம்ப்யூட்டரை கிளிக் பண்ணால் கம்ப்யூட்டரை கிளிக் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டரை நீங்கள் மூவ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரிலாம் லேயரை வந்து ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கெலாம் வந்து என்ன யூஸ் பண்ணணும், இந்த லேயருங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். சரி, எனக்கு இந்த லேயரை காணும், இப்போ இந்த லேயரே இல்லை. இப்போ பாருங்கள், இந்த ரைட் சைடில் பார்க்குறீங்க, அந்த இதே காணும், அந்த லேயருங்கிறது இதே காணும். அப்போ என்ன செய்யும், அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் போய் நேராக என்ன செய்ய வேண்டியது, எங்கே போய் ஓப்பன் பண்ணிங்கன்னு இந்த இருக்குது பாருங்கள், விண்டோவில் இருக்கும். விண்டோவில் இந்த இருக்குது பாருங்கள் லேயர்ஸ், இந்த லேயரை சூஸ் பண்ணிங்கன்னா அந்த லேயர்ஸ் இங்கே வந்துடும். இப்போ இங்கே வந்துருச்சு பாருங்கள் லேயர்ஸ். ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா என்ன செய்யலாம், நீங்கள் இது இல்லைன்னா விண்டோஸில் போய் லேயர் ஓப்பன் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. இப்போ பாருங்களேன், இப்போ என்ன சூஸ் ஆகிருக்கு, கம்ப்யூட்டர். இப்போ நீங்கள் நைஸை மூவ் பண்ண நைஸில் அப்படி வச்சிங்க, கர்சரை அப்படி வச்சிங்க. நைஸில் அப்படி கர்சரை வச்சுக்கிட்டு மோஸினுடைய ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நைஸ்னு லேபிள் வரும். நைஸ் அப்படி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எப்படி வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு கம்ப்யூட்டரை மூவ் பண்ணணும், அப்போ கம்ப்யூட்டர் மேலே வச்சுக்கிட்டு மோஸினுடைய ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கம்ப்யூட்டர்னு காட்டும். கம்ப்யூட்டரை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம், இப்படியும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ என்ன செஞ்சுருக்கோம், ஒரு சிம்பிள், அதாவது ஒவ்வொரு வேர்டாக எப்படி டைப் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ அதே மெத்தடில் நீங்கள் ஃபாண்ட்டெலாம் மாற்றுறதுனா ஃபாண்ட்டு மாற்றி காட்டினேன். இப்போ என்ன செய்ய வேண்டியது, ஜஸ்ட்டு டீயை கிளிக் பண்ணிவிட்டு அப்படி இந்த ஃபாண்ட்டை செலெக்ஷன் பண்ணிங்க. ஃபாண்ட்டை செலெக்ஷன் பண்ணிவிட்டு என்ன செஞ்சிட வேண்டியது, நீங்கள் இங்கே போய் நீங்கள் இந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டியது, இப்போ மவுஸ் அப்படி டவுன் ஆராவோ இல்லை அப் ஆராவோ கொடுத்தீங்கன்னா மாற்றிக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டேன். அதே மாதிரி ரெகுலர் பாருங்கள், ரெகுலர்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி, போல்டுனா போல்டு கொஞ்சம் தடிமனாக இருக்கும், ரெகுலர்னால் நார்மலாக இருக்கும், அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபாண்ட்டு சைஸு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி எந்த அளவில் வேணுமோ நீங்கள் ஃபாண்ட்டை மாற்றிக்கலாம். பெருசாக வேணும், எனக்கு சின்னதாக வேணும், இல்லை இந்த மாதிரி மாற்றிக்கலாம். அடுத்து இந்த ஷார்ப்னு ஒன்று இருக்குது. இப்போ ஷார்ப்பாக வேணுமா இல்லை வந்து ஸ்ட்ராங்காக வேணுமா, ஸ்ட்ராங்காக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியும் பார்க்குறதுக்கு, அந்தளவு டிஃப்ரெண்ட் தெரியாது. ஸ்மூத்தாக வேணுமா, இந்த மாதிரிலாம் டெக்ஸ்ட்டை நீங்கள் மாற்றி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது இந்த 3 இருக்குது பாருங்கள், 3 ஆப்ஷன் தான் இருக்குது. 3 ஆப்ஷனு, அதாவது அலைன்மெண்ட் இருக்குது. லெஃப்ட் அலைன்மெண்ட்டு, சென்டர் அலைன்மெண்ட்டு, ரைட் அலைன்மெண்ட் இருக்குது. அது அப்படின்னா இப்போ ஒரு பாராகிராஃப் அடிக்கிறீங்க, ஒரு பாராகிராஃப் அடிக்கும் போது எனக்கு லெஃப்ட் அலைன்மெண்ட்டாக வேணும், இல்லை எனக்கு சென்டர் அலைன்மெண்ட்டாக வேணும், இல்லை ரைட் அலைன்மெண்ட்டாக வேணும்னா அந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து கலர் சூஸ் பண்ணுறது. இப்போ கலர் மாற்றுறதுனா பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு எந்த கலர் வேணுமோ கொடுத்தீங்கன்னா மாறிக்கும். இப்போ கொடுத்துட்டு ஓகே பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கலர் மாறிடுச்சு. இப்போ இதை மாற்றணுமா, ரைட் கிளிக் பண்ணிங்க, இங்கே வந்து இதில் இருக்குது, அதாவது என்னது, இந்த டீயை சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் போய் இந்த இதை மாற்றிங்க, இந்த இதை மாற்றிக்கிட்டு மூவ் டூவில் மாற்றிக்கிட்டு இங்கே பாரு நைஸை மாற்றணுமா, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நைஸை சூஸ் பண்ணிவிட்டு கலர் மாற்றிக்கலாம். கலர் எப்படி மாற்றுறது, கலர் மாற்றுறதுக்கு இப்போ இந்த டீயை கிளிக் பண்ணிங்க, இந்த சூஸ் பண்ணிவிட்டு எந்த கலர் வேணுமோ அப்படி ஜஸ்ட் இந்த கலருக்கு பாருங்கள், கலரை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு ப்ளூ கலர் வேணும்னா ப்ளூ கலரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கேயும் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ப்ளூ கலர் வந்துடும். இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், கலர்ஸை வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் ஈஸியாக வந்து மாற்றிக்க முடியும். இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ என்ன பார்த்தாச்சு, எப்படி டெக்ஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அதே மாதிரி வந்து ஃபாண்ட்டு கலரு, ஃபாண்ட்டு சைஸு, அலைன்மெண்ட் என்னென்னு சொல்கிறது. ஓகேங்களா, இப்போ வந்து ஒவ்வொரு லைனாக அடிச்சிருக்கோம். எனக்கு ஒரு பாராகிராஃபாக அடிக்கணும். அப்போ என்ன செஞ்சு பாருங்கள், இந்த பார்த்தீங்களா, இந்த டீயை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி இந்த இடத்துல ஒரு ட்ராப் பண்ணிங்க, இந்த மாதிரி ஒரு ட்ராப் பண்ணிங்க. இப்போ எனக்கு ஒரு பாராகிராஃப் மாதிரி அடிக்க போகிறோம். இப்போ ட்ராப் பண்ணிவிட்டு இந்த ஃபாண்ட்டு சைஸு வந்து பெருசாக இருக்குது. இந்த ஃபாண்ட்டு சைஸை சின்னதாக்குறதுக்கு ஒரு ஃபோட்டோஷாப்பில் ஒரு ஷார்ட்கட் ஒன்று இருக்குது. Ctrl Shift <.
கண்ட்ரோல் ஷிஃப்ட் லெஸ் தென் கொடுத்தீங்கன்னா கர்சர் சின்னதாகிட்டே வருது பாருங்கள். இந்த பாருங்கள் கர்சர் சின்னதாகிட்டே வருது பாருங்கள். அதே கண்ட்ரோல் ஷிஃப்ட் கிரேட்டர் தென் கொடுத்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் பெருசாகிட்டே வரும். அந்த கோடு பெருசாக வருது பாருங்கள். இப்போ அடித்து பாருங்கள் பெருசாக வரும். அதே சின்னதாக வருதுன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு லெஸ் தென் கொடுத்து பாருங்கள். இப்போ அடித்து பாருங்கள் சின்னதாக வரும். இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். அதாவது கண்ட்ரோல் ப்ளஸ்ஸு அதாவது என்னது கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா பெருசாகிட்டு வரும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் கிரேட்டர் தென், கண்ட்ரோல் ஷிஃப்ட் லெஸ் தென் கொடுத்தீங்கன்னா எழுத்து சின்னதாகிட்டு வரும். இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இது பண்ணியிருக்கேன். இப்போ என்ன செஞ்சுருக்கேன், ஒரு பாக்ஸ் போட்டுட்டேன். இது மல்டிபிள் லைன் அதிகமாக டைப் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், டைப் பண்ணிக்கலாம். எப்படி டைப் பண்ணுறது, இப்போ டைப் பண்ணுறது நான் அழுப்பட்டுட்டு என்ன செய்கிறேன், போய் ஹெல்ப்பில் போய் எடுக்கிறேன். ஹெல்ப்பில் போய் ஃபோட்டோஷாப் ஹெல்ப்பை கிளிக் பண்ணுறேன். இப்போ டைப் பண்ணுறதுக்கு அழுப்பட்டுக்கிட்டு நான் என்ன செய்கிறேன், ஹெல்ப்பில் போய் கொஞ்சம் டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓகேங்க, சிஸ்டம் ஸ்லோவாக இருக்குது. வேணால் டைப் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். ஓகேங்களா, அந்த மாதிரி அடிச்சிருக்கேன். நைஸ் டு லேர்ன் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அடிச்சிருக்கேன். அடிச்சுட்டு இப்போ பாருங்களேன், ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இடைவெளி பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது வந்து லைன் ஃபேஸிங் வந்து இடைவெளி அதிகமாக இருக்குது. அப்போ இந்த இடைவெளியை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம், இப்போ ஜஸ்ட் இப்படி அதாவது செலெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த இருக்குது பாருங்கள், நேராக இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேலே இருக்குது பாருங்கள். அதாவது டீக்கு பக்கத்தில் ஒரு கமாண்ட் ஒன்று இருக்குது பாருங்கள். டீக்கு பக்கத்தில் ஒரு கமாண்ட் ஒன்று இருக்கும். இந்த இருக்குது பாருங்கள், இந்த செலக்ட் பண்ணிட்டு வந்துருச்சு. இந்த இது இருக்குது பாருங்கள். இதில் வந்து இந்த மேலே இருக்குது பாருங்கள், அதாவது இந்த இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது பார்த்தீங்களா. இதில் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைஸை குறைச்சிங்க, ஒரு 14 வச்சிங்க. இப்போ கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். அதே வந்து இந்த சைஸை அதிகப்படுத்துகிறேன். இப்போ எனக்கு வந்து 48 வச்சுருக்கேன். டிஃப்ரெண்ட் வந்து அதிகமாக இருக்கும், இடைவெளி வந்து அதிகமாக இருக்கும். லைன் ஃபேஸிங் குறைக்கிற மாதிரி இருந்தால் என்ன செய்ய வேண்டியது, இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய் மாற்றிங்க. ஒரு 12, 14 வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரிலாம் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இது எதில் போய் மாற்றணுன்னா இந்த இதில் இருக்குது, அதாவது இந்த இருக்குது, இது என்ன பேர், அதுக்கு வந்து சொல்கிறது பாராகிராஃப் செட்டிங், அதாவது கேரக்டர் பாராகிராஃப் செட்டிங்கில் உள்ள இதில் போய் நீங்கள் மாற்றிக்க வேண்டியது. இதில் போய் நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா, சரிங்க. இதே மாதிரி பாராகிராஃப் இப்போ ஜஸ்ட் இப்படி இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இது மூவ் பண்ணுங்கள். 2 லைனை அப்படியே மூவ் ஆகும். இது வந்து 2 லைனை சூஸ் பண்ண ஒரு பாராகிராஃப் மாதிரி சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரிலாம் வந்து டைப் பண்ணிக்கலாம் நீங்கள். ரைட்டுங்களா, சரிங்க. இப்போ வந்து என்னென்ன பார்த்தாச்சு, எப்படி வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து என்ட்ரி பண்ணாச்சு. என்னது, அதாவது ஹரிசாண்டல் டைப்பில் எப்படி இது பண்ணியாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து வெர்டிக்கல், இந்த இருக்க பாருங்க வெர்டிக்கல் லைன். இப்போ இதில் வந்து இந்த ஏகப்பட்ட கமாண்ட் இருக்குது பாருங்கள். இதிலே வந்து இந்த ஏகப்பட்ட கமாண்ட் இருக்குது. என்ன கமாண்ட் இருக்குன்னா, எப்படி வந்து ஃபாண்ட் சைஸு மாற்றுறது, இங்கே உள்ளது அது அப்படியே இங்கேயும் இருக்குது, இங்கேயும் செஞ்சு பாருங்கள். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னா, இப்போ பாருங்களேன், இப்போ இந்த தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த நைஸுங்கிற ஒரு வேர்டை போய் சூஸ் பண்ணுறேன். எப்படி சூஸ் பண்ணுறேன்னா, இந்த மூவ் டூலை கிளிக் பண்ணிங்க. இந்த மூவ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இதை நான் மூவ் பண்ணுறேன். இப்போ இந்த ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த நைஸை மூவ் பண்ணுறேன். ஓகேங்களா, மூவ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இந்த இதை செலெக்ஷன் பண்ணிக்கிட்டேன். இந்த இதை செலெக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு இந்த எழுத்தை வந்து என்ன செய்ய போகிறேன், கொஞ்சம் எலாபரேட் பண்ண போகிறேன். அதாவது கொஞ்சம் அகலத்தில் வந்து கொண்டு வர போகிறேன், கொஞ்சம் அகலத்தில். அப்போ இந்த இருக்கு பாருங்கள், இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த இருக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் இதை ஜஸ்ட் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு இப்போ 100ல் இருக்குது. எப்போதும் 100ல் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ வேணால் 200 கொடுத்து பாருங்களேன். கொடுத்து என்ன செய்யுது, கொஞ்சம் எழுத்து கொஞ்சம் அகலமாக வரும், அகலத்தில் கொஞ்சம் விரிஞ்சாமல் இருக்குமா, அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதுக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த இதை மாற்றிக்கலாம். இப்போ திருப்பி நார்மலாக வேணுன்னா அப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு 100ல் சூஸ் பண்ணிங்க. 100 கொடுத்தீங்கன்னா 100ல் வந்துடும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த டைப்பு, இந்த ஒரு 100 இருக்குது பாருங்கள். இது என்னன்னா, இது ஹைட்டில் எனக்கு ஹைட்டில் வந்து இப்போ 100 இருக்குது. ஹைட்டில் அதிகமாக வேணும், 250 வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் 250 ஹைட்டில். இப்போ ஹைட்டில் வந்து என்ன செய்யும், 250 காட்டும், அந்த மாதிரி காட்டும். இந்த மாதிரிலாம் மாற்றிக்கலாம், அதில் போய் மாற்றிக்கலாம். ஓகேங்களா, இப்போ திருப்பி செலெக்ஷன் பண்ணிவிட்டு இது பண்ணி கரெக்டாக வந்து என்ன வந்து 100லேயே வச்சிங்க. 100ல் இருக்குன்னு நார்மலாக இருக்கும். இந்த மாதிரிலாம் இதில் வந்து நம்ம டைப் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு எழுத்துக்கும் இன்னொரு எழுத்துக்கும் உள்ள இடைவெளி எனக்கு அதிகப்படுத்துகிற மாதிரி இந்த இருக்குது பாருங்கள், இந்த 0ல் இருக்குது. இப்போ இதை வந்து வேணால் மாற்றி பாருங்கள். இப்போ பாருங்கள் 75ல் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள் நவருது பாருங்கள், அப்படியே
இப்போ எனக்கு 200ல் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, ஒரு எழுத்துக்கும் இன்னொரு எழுத்துக்கும் உள்ள இடைவெளி, இந்த மாதிரிலாம் இந்த ஆப்ஷன்லாம் போய் இதில் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பார்த்தாச்சு, ஃபோட்டோஷாப்பில் ஓரளவு டெக்ஸ்ட் டூலை பற்றி பார்த்தாச்சு. அடுத்தது டெக்ஸ்ட் டூல்லே என்ன இருக்குன்னா, வெர்டிக்கல் டைப்பு டெக்ஸ்ட் டூல். வெர்டிக்கல் டைப் டெக்ஸ்ட் டூல் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க. ரெண்டாவது கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மவுஸ் அப்படி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி சைடில் இது பண்ணும். இந்த பாருங்க, நைஸ்ன்னு அடிக்கிறேன், இப்படி வருது பாருங்க. அதாவது என்னது, வெர்டிக்கல், அதாவது வெர்டிக்கல் லைனில் வரும். இது வந்து என்னது, இந்த கம்ப்யூட்டருங்கிறது ஹரிசாண்டல் லைனு, இது வெர்டிக்கல் லைன், அதுதான் டிஃப்ரெண்ட்டு. அதை சூஸ் பண்ணி நீங்கள் மாற்றி அடிச்சிக்க வேண்டியதான். இதை மூவ் பண்ணி பாருங்கள், இப்படி வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? வேறு ஒன்றும் கிடையாது அதில். அடுத்தது ஹரிசாண்டல் டைப் மாஸ்க் டூலு. இது என்னென்னு பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இந்த மேரேஜ் விளம்பர போர்டெலாம் வச்சுருப்பாங்க. அப்போ பார்த்துருப்பாங்க என்ன செய்யுங்க, அந்த பொண்ணு ஃபோட்டோவை வந்து பேக்ரவுண்டில் வந்து அவங்க பேரும்போது அவங்களுடைய ஃபோட்டோ வந்து அந்த எழுத்துல டெக்ஸ்ட் உள்ள இருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு டெக்ஸ்ட்டுக்குள்ளே அது வந்து அவங்களுடைய ஃபோட்டோ இருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துப்போம். நம்ம கம்ப்யூட்டரில் வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துப்போம். எப்படி எடுத்துக்கிறது, ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஃபோட்டோ எடுத்துக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுப்போம். இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோ ஒன்று எடுத்துருக்கேன். ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கேன்னு வச்சிங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துருக்கேன். இப்போ இந்த ஃபோட்டோ எடுத்துருக்கேன். இப்போ இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த ஃபோட்டோவை வந்து எனக்கு வந்து என்ன செய்ய போகிறான், ஒரு அவங்களுடைய உருவத்தை வந்து அந்த வந்து லெட்டர்ஸில் கொண்டு வரணும். அப்போ இந்த இதுக்கு சூஸ் பண்ணிங்க. இந்த இருக்குது பாருங்கள், ஹரிசாண்டல் டைப் மாஸ்க் டூல். அப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இடத்துல இப்படி கிளிக் பண்ணுறேன்னு வச்சிங்களேன். இப்போ இந்த இடத்துல பண்ணி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபாண்ட்டு சைஸை மாற்றிக்கும். ஃபாண்ட்டு சைஸை நல்லா பெருசாக கொண்டு வந்துவோம். ஜஸ்ட் அப்படி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி வந்துருச்சு. இப்போ இந்த இருக்குது இதில் போய் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நைஸ்ன்னு என்ட்ரி பண்ணுறேன். NICன்னு அடிக்கிறேன். நைஸ்ன்னு அடிக்கிறேன். என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த மோஸ்ட், அதாவது இந்த என்னது இந்த மூவ் டூலை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த அழகாக நைஸ்ன்னு வந்துருச்சு. இந்த வந்துருச்சு. இப்போ அப்படியே ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிங்க. இன்னொரு ஃபைலை ஓப்பன் பண்ணிங்க. இது ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த இருக்குல்ல, இதில் உள்ள இந்த நைஸை வந்து என்ன செய்கிறேன், இழுத்து கொண்டு வந்து இந்த இதில் போட போகிறோம். இந்த வந்துருச்சு பாருங்க. அப்படியே இந்த என்ன செய்கிறேன், அந்த செலெக்ஷன் பண்ணதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி மூவ் பண்ணி கொண்டு வந்து விட போகிறோம். இப்போ இங்கே பாருங்க, இந்த வந்துருக்கு பார்த்தீங்களா, வந்துருச்சு. இந்த எழுத்தோன்னா ஒன்றும் பெருசு பண்ணி பாருங்க. இப்போ பாருங்கள், இந்த உருவம்லாம் தெரியும். அப்படி இங்கே வந்து சரியாக வந்து பிரிண்டிங் ஆகல, அந்த எழுத்து வந்து பெருசாகணும்னால திருப்பி செய்கிறோம் பாருங்கள் என்னாண்டு. இதை வேணால் க்ளோஸ் பண்ணிக்குவோம். இப்போ இந்த இருக்குது, இதை வந்து இந்த ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இந்த ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணுறேன். அதாவது ஜஸ்ட்டு இப்படி கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நம்ம வந்து என்ன செய்ய வரோம், ரொம்ப பெருசாகிடுச்சு. லெட்டர்ஸ் மட்டும் சின்னதாகிக்கும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் லெஸ்ன்னு கூட சின்னதாகும். இப்போ அதில் டைப் பண்ணுறேன். நைஸ்ன்னு டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த இது செலெக்ஷன் வந்துருச்சு. இந்த செலெக்ஷனை மூவ் பண்ணி அடுத்த சீட்டில் கொண்டு வர போகிறோம். அவ்வளோதான். நான் இங்கே இருந்தால் தெரியாது, அடுத்த சீட்டு கொண்டு வர போகிறோம். அப்போ எப்படி பண்ணுறதுன்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படி ஜஸ்ட்டு மூவ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா போதும். இந்த இருக்குது பாருங்க, இந்த செலெக்ஷனை ஜஸ்ட் மூவ் பண்ணி இப்படி கொண்டு வாங்க. வந்துருச்சிங்களா, அதுலேயே ஒரு லெட்டரும் மறைஞ்சிருச்சு. இப்போ இந்த இருக்குது பாருங்கள், அவங்களுடைய உருவம் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரிலாம் நல்லா கொஞ்சம் பெருசாக லெட்டர்ஸ் இது பண்ணி நம்ம அந்த உருவத்தை கரெக்டாக கொண்டு வரலாம். நீங்கள் பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் வந்து என்ன செய்யலாம், டெக்ஸ்ட்டுக்குள்ளே இது பண்ணி வரலாம். அதை வந்து என்ன சொல்கிறது, ஹரிசாண்டல் டைப்பு மாஸ்க் டூலுங்கிறது. அதே மாதிரி வெர்டிக்கல் டைப்லேயும் செஞ்சு பார்த்துக்கலாம். செஞ்சு பாருங்கள். வெர்டிக்கல் எப்படி, அதே மாதிரி எடுத்தான் வெர்டிக்கல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த பிக்சரை எடுத்துங்க. இப்போ அந்த இதில் பிக்சரை வந்து எடுத்துங்க. இதில் வந்து வெர்டிக்கல் வேணுன்னா வெர்டிக்கல் சூஸ் பண்ணிங்க. வெர்டிக்கல் சூஸ் பண்ணிட்டு இப்போ இங்கே பாருங்கள், அப்படி கிளிக் பண்ணிட்டு நைஸ் அடிச்சிட்டேன். ஜஸ்ட் இந்த மூவ் டூலை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அதை அப்படியே மூவ் பண்ணுறேன். அடுத்த சீட்டுக்கு வந்து மூவ் பண்ணுறேன். இப்போ இந்த சீட்டுக்கு மூவ் பண்ணுறேன். எப்படி மூவ் பண்ணுறது, இது அப்படியே மூவ் பண்ணணும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இழுத்தீங்கன்னா போதும். இருக்குங்களா, அது ஜஸ்ட் அப்படி கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக வந்துடும். வந்துருச்சு பாருங்கள். ஓகேங்களா, இந்த இருக்குது பாருங்கள்.
வேணால் கொஞ்சம் பெருசு பண்ணி பாருங்கள் தெரியும் நான். இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஒரு உருவத்தையோ ஒரு இதையோ நம்ம வந்து என்ன செய்ய முடியும், அழகாக வந்து லெட்டஸ்ட் டைப்பில் நம்ம வந்து மாற்றி அமைச்சிக்க முடியும். இந்த மாதிரிலாம் வந்து இதில் செய்ய முடியும். இந்த ஃபோட்டோஷாப்பில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த 4 டூலையும் பார்த்தாச்சு. இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து ஒன்று என்ன இருக்குன்னா, இதில் வந்து எப்படி லெட்டர்ஸ்லாம் வந்து அதாவது சாய்வாக எப்படி எழுதுறது, பெண்ட் பண்ணி எப்படி எழுதுறதுலாம் பண்ணிக்கலாம். அதில் போய் இப்போ ஃபைலில் போய் நியூ சீட் ஒன்று எடுத்துங்கண்ணா. இப்போ இந்த இருக்குது. இப்போ இதில் வந்து நாங்கள் டெக்ஸ்ட் என்ட்ரி பண்ண போகிறோம். அதாவது டெக்ஸ்ட் ஒன்று என்ட்ரி பண்ணிருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துல அடிச்சிருக்கீங்க. அதாவது என்ன அடிச்சிருக்கீங்கன்னா, இப்போ சின்னதாகிட்டேன், நைஸ் டு லேண்ட்னு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இதை வந்து நான் பெண்ட் பண்ணி வேணும், எனக்கு கொஞ்சம் சாய்வாலாம் வேணும்னா அப்படி செலெக்ஷன் பண்ணிட்டு நேரம் இந்த இருக்குது பாருங்கள். டெக்ஸ்ட் டூவில் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இந்த இருக்குது பாருங்கள், டீன்னு ஒன்று இருக்குது போட்டிருக்கு பாருங்கள். அதாவது அதில் வந்து என்ன போட்டிருக்கோம், ஒன்று டீன்னு ஒன்று இருக்கும். இந்த இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள் டீ. இந்த டெக்ஸ்ட் டூவில் ஜஸ்ட் டீயை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வருது பார்த்தீங்களா. அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராப் டெக்ஸ்ட்னு ஒரு டைலாக் பாக்ஸ் ஒன்று வரும். இதில் வச்சுக்கிட்டு நீங்கள் எது வேணாலும் மாற்றிக்கலாம். நீங்கள் இதில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த இருக்குது நன்னு இருக்குது, இதில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைலில் வேணுமோ, ஆர்க் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், ஆர்க்குன்னு பாரம் எந்த மாதிரி வேணாலும் மாற்றிக்கலாம். நீங்கள் இங்கே பல ஸ்டைல் வச்சுருக்காங்க, அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி மாற்றிக்க வேண்டியதான். இந்த இதை கூட அட்ஜஸ்ட் பண்ணால் கூட ஒன்றும் ஸ்டைப் மாறும். இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரிலாம் மாற்றி பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இழுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிசைன் வரும். உங்களுக்கு இந்த மாதிரி வேணுமோ மாற்றிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரிலாம் மாற்றிக்கலாம். வேறு ஸ்டைல் வேணால் வேறு ஸ்டைல் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி வேணுமோ கொடுத்து பண்ணிக்க வேண்டியது நீங்கள். ஓகேங்களா, நார்மலுக்கு வரணும்னா நன்னு கொடுத்தீங்கன்னா நார்மலுக்கு வந்துடும். இல்லை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு எந்த மாதிரி வேணுமோ மாற்றிக்கலாம். நீங்கள் போய் இந்த பாருங்கள், பாருங்கள், இந்த மாதிரிலாம் தேவை எனக்கு, இந்த மாதிரிலாம் மாற்றணுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். எந்த மாதிரி டிசைன் வேணுமோ கொடுத்து மாற்றிக்கலாம். நீங்கள் அதெல்லாம் வந்து இதில் பண்ண முடியும். ஃபோட்டோஷாப் டெக்ஸ்ட் டூலில் வந்து பண்ண முடியும். இந்த 4 விதமான டெக்ஸ்ட் டூலை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து 4 விதமான டெக்ஸ்ட் டூல் இருக்குது. 4 டெக்ஸ்ட் டூல் ஒர்க் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ஃபோட்டோஷாப்பை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா, ஏற்கனவே ஃபோட்டோஷாப்பில் ஒரு 7-8 வீடியோ பார்த்தாச்சு. இப்போ இது வந்து அடுத்த வீடியோ. இது இன்னொரு 5-6 கிளாஸ் எடுத்தோம்னா அந்த டூல்ஸ் எல்லாமே முடிஞ்சிருங்க. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், டெக்ஸ்ட் டூலை பற்றி பார்த்துருக்கோம். இந்த டெக்ஸ்ட் டூலில் ஃபுல் அண்ட் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, ரொம்ப நன்றிங்க.